வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம்: இன்று காலை முதல் தமிழகம் மற்றும் இலங்கையில் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தற்போது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இரண்டிலுமே ஒரு நிகழ்வு உருவாகி தமிழகம் இலங்கையை நோக்கி மெல்ல நகர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல நல்ல மழை பொழிவு காத்து கொண்டிருக்கின்றது. இன்று எப்படி இருக்கும்? காலை 10 மணி அளவுல தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை இருக்கும். இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நண்பகல் 12 வரையிலும் நீடிக்கக்கூடிய இந்த மழையினுடைய வாய்ப்புகள் பிற்பகல் 1 மணி அளவுல இன்னும் தீவிரமாக மழை பொழிவு எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் பரவலாக, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மழை இருக்கும். இலங்கையின் தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணம், ஊவா மாகாணங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் தென் மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள் மழை இருக்கும். இரவு நள்ளிரவு வேளைகளில் இந்த மழையின் வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களை பொறுத்தவரையில நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை நேரங்களில் கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகளில் மழை இருக்கும். பிற்பகல் வேளைகளில் தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் கிழக்கு மாகாணம், தெற்கு மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலான மழை இருக்கும். 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை வேளைகளில் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலான மழையும், இலங்கையின் கிழக்கு தெற்கு மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் மழை இருக்கும். மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலுமே வட உள் மாவட்டங்களிலுமே மழை இருக்கும். 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் தமிழகம், இலங்கையில மழையின் வாய்ப்புகள் சற்று தீவிரமடையும். பிற்பகல் 1 மணியில தமிழகத்தின் வட மாவட்டங்கள், கேடிசிசி மாவட்டங்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் வட உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை வரைக்கும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பரவலாக கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம். இலங்கையில் பரவலாக தேசத்தின் வட மாகாணம் தவிர்த்து மற்ற மாகாண பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கலாம். 31ஆம் தேதி தமிழகத்தின் வட கடலோரம், டெல்டா, வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய தமிழக பகுதிகள், கொங்கு மண்டல பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாகும். வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் அநேக இடங்கள்ல அதிகனமழைக்கான வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கின்றது. இது மிகவும் முக்கியமான ஒரு மழை தகவல் நண்பர்களே. பாருங்கள் எந்த அளவிற்கு மழையின் வாய்ப்புகள் வேலூர், திருப்பத்தூர், ஆம்பூர் அதை ஒட்டியுள்ள பகுதி, அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதிகள், ஓசூர், பர்கூர், அதே போல தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்கள், சேலம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா அரியலூர், திருச்சி, கரூர் மாவட்டங்கள், தஞ்சை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பதிவாகும். மிகவும் முக்கியமான தகவல், நமக்கு மழை சுற்றி காத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. எனவே இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. நம்முடைய சேனல்ல தினமும் காலை 6 மணிக்கு தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திடுங்கள். ஜூன் 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணி தமிழகம், இலங்கையில் அநேக இடங்களில் மழை இருக்கும். தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்குல மழை இருக்கும். 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் தமிழகம், வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்களில், இலங்கை முழுவதற்கும் மழை பரவலாக எதிர்பார்க்கின்றோம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு மழை செய்தி தொடர்ந்து ஒரு செய்தியாக இருக்க போகின்றது. 3ஆம் தேதியிலிருந்து கேரளாவிலிருந்து மழையின் வாய்ப்புகள் மிகவும் தீவிரமாக தமிழகம் அடையும். கேரளாவினுடைய மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையிலுமே இந்த தாக்கம் இருக்கும். ஏனென்றால் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புயல் சின்னமாக உருவாகவும் வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக நமக்கு அடுத்தடுத்த நாட்கள் மிகவும் தீவிரமான மழை கேரளாவிலும், அதனை ஒட்டியுள்ள தமிழகம், இலங்கையின் பகுதிகளிலுமே இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ நண்பர்கள் கேரளாவிலிருந்து பார்ப்பவர்களாக இருந்தால் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு நேரம். நண்பர்களே பாருங்கள், தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகள், அதே போல் கர்நாடகா கடற்கரை பகுதிகள், கோவா, மகாராஷ்டிரா வரைக்கும் மிகவும் தீவிரமான ஒரு மழை காத்து கொண்டிருக்கின்றது. இது பாதுகாப்புக்காக தரப்படுகின்ற தகவல். எனவே இதை உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிவிட்டு தொடர்ந்து நீங்கள் பார்க்க சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்திடுங்க. உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சேனலுடைய இன்ஃபோ பேஜில் வாட்ஸ்அப் எண் கொடுத்திருக்கின்றேன். அதையும் நீங்கள் பார்த்து அந்த தகவலை, சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.